அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வருடத்தின் முதலாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். வருடத்தின் 2வது நாள் 2026 ஆண்டு பிறந்திருக்கின்றது. கடந்த நத்தார் பண்டிகையில் விசேட ஒரு செய்தி ஒன்றை விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நத்தார் செய்தியிலே சொல்லியிருந்தார், இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் செயற்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆகவே இந்த 2026 ஆண்டு பிறந்திருக்கும் ஆண்டு அனைவருக்கும், இலங்கை மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய ஸ்டார் தமிழின் வாழ்த்துக்கள். சரி, நான் முதலிலே குறிப்பிட்டது போன்று வருடத்தின் 2வது நாள். எனவே இந்த 2வது நாளிலே கடந்த வருடத்தில் நாம் என்னென்ன விடயங்களை கொழும்பு மாநகர சபை ரீதியாக நாம் செயற்படுத்தியிருக்கின்றார்கள், அதாவது மாநகர சபையை சார்ந்தவர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய போகின்றார்கள் என்று நாங்கள் பேசும்போது, கொழும்பிலே இருந்து மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு புறமும், கொழும்பிலே இருந்து அந்த மக்கள் பிரதிநிதிகளிலும் சுயேட்சை கட்சியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவும் சுமாராகவே கொழும்பில் இருக்கின்றார்கள். ஒரு புறம் எடுத்துக்கொண்டால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், இன்னொரு பக்கம் சுயேட்சை குழுக்களாக வெற்றி பெற்று மாநகர சபைக்கு தெரிவாகியவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில், இந்த வருடத்தின் முதல் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே நாங்கள் கொழும்பு மாநகர சபை சுயேட்சை இலக்கம் 4 போட்டியிட்டு லாந்தர் சின்னத்திலே வெற்றி பெற்று 2 மாநகர சபை உறுப்பினர்கள் தெரிவாகினார்கள். அதிலே ஒருவரான பல புஷ்பநாதன் அவர்கள், சிரேஷ்ட ஒரு சமூக சேவையாளர் அவர்கள், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பல புஷ்பநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் பிரேம் அவர்களே. தேர்தல் காலத்திலே உங்களையும் உங்களுடைய கட்சியின் அவர் தலைவரா கேடி குருசாமி அவர்கள், அதாவது கட்சியை வழி நடத்துகிறார், தலைவர் குருசாமி அவர்கள் தலைவர், நான் உப தலைவர். ரைட். கேடி குருசாமி அவர்கள் அது தலைமையில் உப தலைவராக பல புஷ்பநாதன் அவர்களும் களமிறங்கினார்கள் லாந்தர் சின்னத்தில். அந்த லாந்தர் சின்னத்தில் எப்படியாவது ஒருவரை தேர்தல் காலத்திலே எடுத்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே மக்கள் சார்பிலே உங்களது கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிவர்த்தியாகவில்லை. ஆனால் நீங்கள் மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் உங்களை பேட்டி காண வேண்டும் என்று இருந்திருக்கிறது. ஆகவே தான் அந்த நேரம் பேட்டி கண்டால் ஒரு போட்டியாளர் தானே, வேட்பாளர். இப்பொழுது கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக வருகை தந்திருக்கின்றீர்கள். சரி, முதலாவதாக இந்த லாந்தர் சின்னத்திலே போட்டியிட வேண்டும், சுயேட்சை குழுவிலே போட்டியிட வேண்டும் என்று, கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது உங்கள் கட்சி? அதாவது நீண்ட நாட்களாக, ஏறக்குறைய பெரியவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் காலத்திலிருந்து நாங்கள் அரசியலுக்கு ஆதரவாக இருந்திருக்கேனே தவிர கட்சிக்குள்ளே போனதில்லை. இருந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கீழே நிறைய பேருக்கு நான் கூட இருந்திருக்கிறேன், இருந்து நிறைய சேவைஸ் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் சமூக சேவைன்னு வரும்பொழுது தனிப்பட்டவங்கள எனக்குன்னு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக நிறைய எனக்கு நிதி உதவி கிடைக்கும். அது மூலமாக பலவிதமான உதவிகள் நான் செஞ்சுருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணுமா இருந்தால் ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன், அது சரியாக பிழையாங்கிறது தெரியாது. கடைசியாக கொரோனா காலத்தில் நான் ஒரு நிறுவனத்தின் அந்த நிறுவனத்தோட பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களும் விரும்ப மாட்டாங்க, அந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்தேன். அந்த தலைவராக இருக்க காலத்தில் கிளாங்டன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கொரோனா வார்டு ஒன்று தேவைன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அது இன்னொரு நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு அது வந்துச்சு. இப்போ உடனடியாக நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கள் நிறுவனத்தை நான் போய் கேட்டோன்னா சொன்னால் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பொது சேவைக்குள்ளவங்க தானே. அப்போ அது பார்க்குறதுக்கு நாங்கள் நேரடியாக அங்கே போயிருந்தோம். இது அதுக்குன்னா டைம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சொல்லுங்கள். நேரடியாக அங்கே போயிட்டு பார்த்ததில் அங்கே நிறைய மரணங்கள் சம்பவித்து நிறைய துர்நாற்றங்கள் வீசும் பொழுது எங்களுக்கே பார்க்க முடியலை. உடனடியாக அதுக்கு என்ன தொகை போனாலும் செஞ்சிருவோன்னு சொல்லி எங்கள் நிறுவனத்தில் சொன்ன பொழுது எங்களோட உதவியாளர்கள் அத்தனை பேர் இல்லை சாதாரணமாக செஞ்சிருவோன்னு சொன்னாங்க. உடனடியாக சரியாக 2 மாதங்களுக்கு உள்ளாக, அவங்க கொடுத்த டேட்லேருந்து சரியாக 2 மாதங்களுக்கு உள்ளாக ஒரு பாரிய பள்ளத்தை கொடுத்துட்டாங்க அந்த கிளாங்டன் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு. அதை நிரப்பி நல்லா செஞ்சு 31 கட்டில் போடுற அளவுக்கு வசதியாக செஞ்சு ஒரு சம்பூர்ண ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே செஞ்சு எல்லாம் அவங்களுக்கு பாரம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் எந்த விதமான உங்கள் பெயரெல்லாம் இல்லை, பிரபலியப்படுத்தலை. இல்லை, அது பிரபலியப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கொள்கை. ஆனால் ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சங்கம் மூலியமாக செய்யும் பொழுது செஞ்சால் இன்னொரு சங்கம் செய்யும்,
அதுக்காக நீங்கள் அதை போடுங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் செஞ்ச எதையுமே வந்து போட்டது கிடையாது. முதல் பத்திரிகைன்னு வந்தது அதுதான் ஸ்டார்ட் டைம். அதுக்கு பிறகு அவங்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தினால் இது செய்யப்பட்டோம் ஒரு போர்டு அங்கே போட சொல்லியிருந்தோம், அதையும் போட்டோம். எல்லாம் அவங்களோட வேண்டுகோளுக்கு நாங்களே தவிர நாங்களாக வந்து எங்களை விளம்பரப்படுத்தவில்லை. ஏன்னா நாங்கள் ஏறக்குறைய 80ஆம் ஆண்டு தொடங்கின எங்களுடைய அந்த நிறுவனம் வந்து இப்போ 40 வருடங்களை கடந்து போயிடுச்சு. எங்கேயுமே எந்த இதுலேயுமே வந்து எங்களோட பேர்களை பதிச்சது கிடையாது. ஆனால் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு தனிப்பகுதி. அது இல்லாமல் நான் என் நண்பர்களோட ஒவ்வொரு அனர்த்த காலமும் சுனாமியாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது அனர்த்தங்களாக இருக்கும், பல சேவைகளை செய்ய அத்தனைக்கும் என்னுடன் திரு குருசாமி அவர்களும் இருந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் ஏறக்குறைய 35-40 வருடம் நண்பர்கள். அதனால் பொது சேவை பற்றி நான் நிறைய இருந்ததுனால இந்த அரசியல் கட்சிகளில் நான் உள்வாங்க போகலை, ஒன்றுக்குமே உள்ளுக்கு இருக்கலை. ஆனால் எல்லாருக்கும் அப்பொழுது நீங்கள் சமூக சேவை செய்யும்போது உங்களை நான் செட்டியார் தெருவில் இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கின்றேன். சமூக சேவையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அரசியல் கட்சிகள் மீது ஈடுபாடு குறைய காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் எங்களுக்கு வந்து ஒரு தூய்மையான அரசியலுக்கு செல்ல வேண்டும். அது ஒரு முக்கியமான காரணம். ஆரம்பத்திலேயே நான் தெரிந்து கொண்டேன் அரசியலில் உள்ளே போனோன்னு நடக்குது ரொம்ப ஒரு தூய்மை கிடையாதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுனால நான் வந்து அதுக்கு ஈடுபடலை. எனக்கு எத்தனையோ கட்சிகளில் வந்து அழைப்புகள் வந்துச்சு, நீங்கள் வந்து இதில் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லி. முன்னாள் ஒரு அமைச்சர் கூட என்னை கூப்பிட்டுருந்தார், கூப்பிட்டு நீங்கள் வந்து இணையணும்னு. இப்போயும் அவர் முன்னாள் அமைச்சர் தான். இப்போ அவர் ஓய்வாயிட்டாங்க, 2 அமைச்சர்களும் ஓய்வாயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து கூப்பிட்டு போய் நான் போகலை. காரணம் என்னென்னா அங்கே போனால் எனக்கு தூய்மையாக இருக்க முடியாது. எனக்கு வந்து என்னுடைய தூய்மையான அரசியலாக இருக்கணும், நம்ம சமூக சேவையும் தூய்மையாக இருக்கணும். அது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் என்னை சார்ந்தவர்களுக்காக இருக்கக்கூடாது, அது பொதுவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நான் அப்படி இருக்கிறேன். அப்போ கொழும்பில் வந்து பொதுவாகவே நீங்கள் நான் பேரளவில் சொல்லாட்டியும் கூட மக்களுக்கு தெரியும், கொழும்பிலே ஏற்கனவே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு கீழும் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். வேறு தரப்பினரும் கொழும்பு மாநகர சபைக்காகவும் பாராளுமன்றம் தேர்தல் வந்தால், மாகாண சபை தேர்தல் வந்தால் இப்படியெல்லாம் போட்டி போடுறாங்க. இந்த தேவை ஏன் இருந்தது? இன்னும் ஒரு சுயேட்சை குழு மூலமாக வர தேவை அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க சரியாக செய்து இருந்திருந்தால் இன்னொரு சுயேட்சை குழு வர முடியாது. உங்களுடைய தேவை இருந்திருக்காது. எங்களோட தேவை இருந்திருக்கிறாரு. நாங்களும் வந்து 2 பேரும் தெளிவாக இருக்க முடியாது. வாக்குகள் கூடுதலாக குறைதலோ அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு முக்கியம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியமே தவிர அவங்களோட நிலைப்பாடுகளை பற்றியோ அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறது எங்களோட அரசியலில். அரசியல் காலத்துலேயுமே நாங்கள் எந்த ஒரு கட்சியும் விமர்சனம் பண்ணாமல் தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு மேடையிலையும் எந்த கட்சியும் நீங்கள் விமர்சிக்கவில்லை. அந்த தேர்தல் காலத்தில் விமர்சிக்க, ஆனால் உங்களை விமர்சித்தார்கள், எங்களை விமர்சித்தார்கள், பலவாறான வகையில் விமர்சித்தார்கள். அதற்கு நாங்கள் கவலைப்படலை. ஏன்னா நாங்கள் இதை சுற்றியோட வேலை செய்கிறோம் என்ற நோக்கம். ஆனால் உங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தும் போது ஒரு நம்பிக்கை இருந்ததா, நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று? நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏறக்குறைய 10க்கும் அதிகமான பேர் நாங்கள் வருவோம் என்று நம்பிக்கை. ஏன் காரணம் என்னவென்றால், ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக நானும் திரு குருசாமி அவர்களும், அவர் அரசியல் ரீதியாக இருக்கிறது அது வேறு பக்கம், அது அரசியல் என்பது வேறு, சமூக ரீதியாக ஆன்மீக ரீதியிலும் பாடசாலைகள் மத்தியிலும் நாடு பூரா உள்ள பாடசாலைகள் மத்தியிலும் நாங்கள் பல சேவைகளை செய்திருக்கோம். அது எல்லோ பெற்றோர்களுக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கு தான். ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். வெளிநாட்டில் இருந்தே கொண்டாந்து ப்ரொஃபஸர்களை கொண்டு வந்து ஆசிரியர்களுக்கும் கொடுத்துருக்கோம், மாணவிகளுக்கும் கொடுத்துருக்கோம். கொழும்பிலே மட்டுமல்ல, சுற்றுப்புறங்களிலும் மலையகத்திலும் சென்று கொடுத்துருக்குறோம். எனவே நாங்கள் நினைத்தோம், இது நாங்கள் பத்திரிகை அந்த காலத்தில் நாங்கள் செய்த சேவைகள் பத்திரிகைகள்லாம் பல வேலை வந்தது, இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எனவே நம்மை மக்கள் நம்புவார்கள், கட்டுப்பணம் செலுத்துவோம், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு வராமல் 2 பேர் வரக்கூடிய சூழ்நிலை. அதற்காக தான் நாங்கள் இருவரும் வந்து நேஷனலில் இருந்தோம். காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு தொகுதிக்கு கேட்டிருந்தா நிச்சயமாக அந்த தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் இருக்கணும், நாங்கள் வேலை செய்ய வேண்டி வரும். அப்போ மற்றவங்களுக்காக வேலை செய்ய, அப்போ நாங்கள் 2 பேரும் வெற்றி வேலை இல்லைங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேரை வெற்ற வைக்கணும். நாங்கள் நேஷனலில் இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்காக எல்லா பகுதிக்கும் ஓடணும். ஆனால் அப்படி நாங்கள் ஓடினதுனால என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. நிச்சயமாக நாங்கள் தனி தொகுதியில் நின்றுருந்தால் அவர் ஒரு தொகுதியில் நான் ஒரு தொகுதியில் வெற்றிருப்பேன். போனஸ் இன்னும் ஒருத்தர் 2 பேர் வந்திருப்பாங்க. அது எங்களோட கணிப்பு தவறாகி விட்டதுன்னு நான் நம்புகிறேன். ஆக இப்போ இதே சுயேட்சை குழுவில் இருக்க போகின்றீர்களா, அல்லது இந்த கட்சியாக இதை மாற்றப் போகின்றீர்களா?
அது எதிர்காலத்தில் தான் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கிற நோக்கத்தில் வந்துட்டோம். சுயேட்சையாக உள்ளே வந்துட்டோம். அப்போ நாங்கள் எடுத்து தீர்மானம் எடுக்கும் பொழுது, நான் ஏற்கனவே பல தொலைக்காட்சிகளை அதை திரும்ப கூறுறது சரியானு எனக்கு தெரியாது. எங்கள் தொலைக்காட்சிக்கு புதுசு தானே, நீங்கள் சொல்லுங்கள். சொல்லலாமா? அப்போ எங்கள் குழுவை அழைச்சி நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் வந்து இப்போ 2 பேர் வந்திருக்கிறோம். இந்த 2 பேருமே வந்து ஏதாவது சேவை செய்யணுமா இருந்தால் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். எங்கே இருந்தால் சேவை செய்யலாம்னு. எதிர்கட்சியில் இருந்தால் ஆளுங்கட்சியிலையாக இருந்தால் சேவை செய்யலாம், நீங்கள் தீர்மானிங்க. அப்போ நாங்கள் ஒரு குரூப்பை வர சொல்லியிருந்தோம். எல்லாம் வந்திருந்தவங்க அந்த இதில் வந்து கேட்கும் வந்திருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இல்லை, நீங்கள் ஆளுங்கட்சியோட இணைந்தால் மட்டும்தான் உங்களால் சேவிஸ் பண்ண முடியும். எதிர்கட்சியில் இருந்தால் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கலாம், அது நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் தீர்மானத்துக்கு நாங்கள் ஆளுங்கட்சியில் சேர்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுங்கட்சியில் சேர்ந்தாலும் அங்கேயும் சென்று நாங்கள் கூறுவோட ஒரே விட எந்த டீலுக்கும் போக மாட்டோம், எந்த டீலுக்கும் போக மாட்டோம். சரியானவைகளுக்கு கை தூக்குவோம், எங்களுக்கு ஒவ்வாத விடயங்களுக்கு நாங்கள் கையுறுத்த மாட்டோம் என்று தான் சொல்லி போனோம். அதே மாதிரி இன்று வரை இருக்கிறோம். ஜனாதிபதியுடன் பேசும்பொழுதும் அதைத்தான் பேசினோம், மேயர் அவர்களிடம் பேசும்போது அதுதான் பேசினோம், உபமேயர் அவர்களிடம் பேசும்போது அதுதான் பேசினோம். இன்று வரை அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை செய்திருக்கிறோம். ஆக கொழும்பு மாநகர சபைக்கு நீங்கள் தெரிவாகிய பிறகு கொழும்பு மாநகர சபையின் மேயர் பல்தசார் அவர்கள் தெரிவின் போது நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் கேட்க முடியாது. காரணம், அது ஒரு ரகசிய தேர்தல், ரகசிய வாக்கெடுப்பு. ஆக கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே அல்லது கொழும்பு மாநகர சபைக்காக மேயரை தெரிவு செய்வதற்கான தேர்தலிலே எப்படியோ பல்தசார் வெற்றி பெற்றுவிட்டார். ஆனால் முக்கியமான கட்டத்துக்கு நான் வருகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கூட்டம். நாங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கணும் நடந்தது தான். நீங்கள் சொன்னது எங்கள் சுயேட்சை குழு நடந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, மேயரை தெரிவு செய்வதற்கு முன்னதாக ஜனாதிபதியை சந்திக்கிறீங்க. எல்லாரும் போய் பொன்னாடை எல்லாம் போட்டு. ஏன்னா இவங்க சொன்ன இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு போய் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறோம். ஜனாதிபதி உங்களை என்ன கேட்டீங்க? ஒரு 2 கேள்வி தான், வேறு ஒன்றும் இல்லை. டீலுக்கு வரமாட்டோம், இது வந்து இதே சத்தியமாக எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் மேலே சத்தியமாக, என்னோட தொழில் மேலே சத்தியமாக, என் மேலேயும் சத்தியமாக, சரியா? அதுக்கு மேலே எங்களோட முன்னோர்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், டீலுக்கு வரமாட்டோம். ஆனால் நாங்கள் கேட்குற சில நியாயமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை தரணும். நாங்கள் 2 பேரும் எங்கள் சொந்த தேவையை எதுவும் கேட்க மாட்டோம். அதாவது கார் கொடுங்க, எதுவுமே கேட்க, வீடு கொடுங்க, பதவியும் அதான் அன்கண்டிஷனல் சப்போர்ட். ரைட். எதுவும் கேட்க மாட்டோம். நிபந்தனைகளற்ற ஆதரவு, நிபந்தனைகளற்ற ஆதரவு தருகிறோம். அதே வேளையில் எங்களுக்கு முக்கியமான தேவை, அதாவது நாங்கள் கேட்கும் தேவை எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கான தேவையை தான் நாங்கள் கேட்போம். அந்த மாநகர சபைக்கு உட்பட்ட தேவைகள் என்ன, கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் என்னென்ன தேவை இருக்குதோ அதை நாங்கள் அத்தியாவசிய தேவைகளை உங்களுக்கு கேட்போம். நீங்கள் அது கட்டாயம் செஞ்சு தரணும், அதுக்கு முன்னுரிமை தரணும். சரி, அதான் நீங்கள் ஜனாதிபதி விட முன்வைத்தது. அது மாத்திரமில்லை, நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க போகும் பொழுது தனியாக போகலை, ஏறக்குறைய 15 பேர்களை அழைத்து சென்றோம். அந்த குழுவை நான் பார்த்தேன். ஏனென்றால் தனியாக போய் சந்தித்துட்டு வெளியே வரும் பொழுது இவர்கள் சொல்வார்கள் டீல் பேசிட்டோம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலை. அதுக்கு முதல்ல எங்களை அந்த குரூப்பில் நிறைய எல்லாரும் கூப்பிட்டாங்க தனியாக பேசணும், யாருடன் போகலை நாங்கள் பேசுகிறேன். சரி, இப்போ அடுத்த பகுதியிலே ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகின்றோம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி அடைந்தது. இது தொடர்பாக எமது அடுத்த பகுதியிலே பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.